ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 5th டே 7th டே போல அந்த தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறமா குழந்தைய வந்து குளிக்க வைக்கிறது, அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சது பார்த்தீங்கன்னா, தம்பி கொஞ்ச நேரம் சன்லைட்ல காமிச்சிட்டு அவனை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோம். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே சொல்லலை ஹாஸ்பிட்டலில். நான் கேட்டேன் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஃபுட்டு வந்து இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஆல்கஹால், ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்கன்னா மட்டும்தான் குழந்தைக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். மற்றபடி வந்து நீங்கள் வெஜ்ஜு, நான்வெஜ், அதுக்கப்புறமா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எது வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் பேலன்ஸ்டாக ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெஜ்ஜை விட நான்வெஜ் வந்து நல்லா நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்து மில்க் சப்ளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சோறுடி என்னத்தையும் ஊத்திட்டாடா தாய்க்கலை. ஐயோ, இந்த பைத்தியகாரங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே, பாடா படுத்துறான். தொடக்கிறான் கையை பிடிங்க, சட்டையை பிடிச்சி தொடக்கிறான் பாருங்க. டேய், உனக்கு இப்பவே இதெல்லாம் தெரியுதா? ஊத்து ஊத்து. முல்லை 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 குடியா எங்கே வர? எனக்கு கண்ணை மறைச்சானே எப்படி நான் ஊத்துட்டு கையை பிடிங்க. கையை காலையில் சேர்த்து பிடிங்கிறாங்க. எனக்கு கண்ணு தெரியுமே கொடுங்கடா. வாய் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு ஆளுக்கு மருந்துக்கு எத்தனை பேர் இருந்தாடி? நைட் மருந்தாட்டே கொடுக்க சொல்லிடலாமா? டாக்டர் கிட்ட அடுத்த தடவை போகும்போது மருந்து வரையும் கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டு வந்துடலாமா? போதும்டா, விட்றா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சாம்பிராணி வந்து தலைக்கெலாம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அக்கறை, எல்லாருமே ரொம்ப அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சண்டே, அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் லீவு. எல்லாருமே ஜாலியாக வந்து தம்பி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சளி பிடிச்சதுன்னா கன்ஃபார்மாக நம்ம இருமுவோம், இல்லைன்னா தும்மல் இதெல்லாம் வரும்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல ரொம்ப பெயினா இருக்கும். அதுக்கு தான் இங்க என்ன சொன்னாங்கன்னா கம்பளி பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு சாம்பிராணி போடுவீங்களா, தலைக்கு சாம்பிராணி போடும் போதெல்லாம் வந்து அதுல கொஞ்சம் இதை போட்டுருங்க. போட்டுட்டு அதை நீங்க நல்லா ஸ்மெல் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் தலைக்கும் நீங்க சாம்பிராணி போட்டுக்கோங்க இந்த கம்பளி பீஸின் யூஸ் பண்ணி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் சளி பிடிக்காது. சளி பிடிக்காம அவாய்ட் பண்றதுக்காக தான். கொஞ்சம் விளக்கெண்ணெய் வேணா, ஒரு எண்ணெய் வேண்டாம். அதுல இருக்குது விளக்கெண்ணெய். இல்ல அவன் தனியா வைக்கணும். எங்க தொப்புளுக்கா? ஆமா, இவகிட்ட இருக்குல்ல அந்த உள்ள அதை எடுத்துட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் வந்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது இல்லாமல் நல்லா பாடி பெயினில் இருக்க நம்ம தூக்கி வச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் பாடி பெயின்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மசாஜ்லாம் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தோம் தம்பிக்கு. ஸோ பாடி மசாஜ்லாம் பண்ணி முடிச்சுட்டு தம்பி வந்து எங்கள் அம்மா குளிப்பாட்டுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அவனோட திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுசு வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸ்கார்ஃபு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதெல்லாமே வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன்.
உங்களுக்கு வந்து சப்போஸ் தண்ணியில் ஏதாவது ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணோம்னா சளி பிடிக்கும் அப்படின்னா வந்து எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக செட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நானே தம்பியோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு காய போட்டுட்டு ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து வெயிட் தூக்குறது அந்த மாதிரி வேலை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. மற்றபடி வந்து நீங்கள் எல்லா வேலையுமே உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உடம்பு வந்து சீக்கிரமாக சரியாகும். இல்லைன்னா மறுபடியும் நம்ம பேக் டு ரொட்டீன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். கொஞ்சம் சின்ன சின்ன வேலை எல்லாம் வந்து உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தம்பியை வந்து குளிப்பாட்டி எடுத்துருந்தாச்சு. அவனுக்கும் வந்து சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தோம். சாம்பிராணியுமே பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு போறதுக்கு தனியா வேற இருக்குது, குழந்தைங்களுக்கு போறதுக்கு தனியா வேற இருக்குது. ஸோ அது என்னன்றது வந்து கேட்டு கரெக்டா பார்த்து வாங்கிக்கோங்க. லூசாவே கட்டல டைட்டா கட்ட அவுந்து வந்துரும். ஏய் ரொம்ப இறுக்கிராத, அவனுக்கு கை இருக்க கூடாது. இன்னும் வளரும்ல. டைட்டா கட்டாது, கொஞ்சம் இன்னும் முடிச்சு ரெட்டை முடிச்சு போட்டுரு. பிஞ்சு போனாலும் இன்னும் ரெண்டு கத்தியில வந்தாலும் கத்தில எல்லா வலையிலும் போட சும்மா ஒன்னு கண்டுபிடிச்சியா? ரெண்டு குளிச்சியா? பிளாஸ்டிக்கா கண்ணாடியா? கண்ணாடி வளையல். இது கண்ணாடி வலையில பிளாஸ்டிக் தான் இருக்கு. கண்ணாடி போடணும், உடைக்கிற மாதிரி இருக்கும். இங்க ஒரு முட்டை வரைக்கும் போயிடுச்சு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போன கொஞ்சம் அது பெருசா ஜலக்கு ஜலக்கு சத்தம் கேட்குமா அம்மா இன்னைக்கு? ஜலச்சாக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்லை. காலை எப்படி காட்டுறான்? பேரக்குமாது போட்டுக்கலாம். இன்னும் கரையேன்னு போய் நல்லா தான் ஆட்ரையா ஆடாது. ரெடி ஆயிடுச்சு. குளிச்சுட்டு பையன் மூஞ்சியே மாறி போச்சு. மாறும், பண்ணவே மாறும். பொட்டு வச்சுனாலும் தம்பி ஃபுல்லா ரெடி பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதுல்ல, அங்க வந்து நான் நர்ஸ்லாம் இருப்பாங்க, நமக்கு வந்து செக் பண்றாங்க. நம்ம ஊருக்குன்னு வந்து ஒரு நர்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க தான் வந்து நம்ம பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்க தான் நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கணுமாமா. அவங்க வந்து வந்திருந்தாங்க. எங்களோட நர்ஸ் வந்து வர முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தவங்களை தாட்டி விட்டுருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி வந்து குழந்தை எவ்வளோ வெயிட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா பிபி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கணுமாமா. குழந்தை பிறந்து 1 year வரைக்கும் இவங்க தான் நம்மள டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தம்பிக்கு வந்து நாங்கள் கேக்கே கட் பண்ணவே இல்லை பிறந்தப்ப. அதனால வீட்டுக்கு வந்து 1 weekல கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேக் வந்து கட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான், இங்க மாத்திருங்க, இடத்த மாத்துங்க. சிக்கு தான் பேரு நினைச்சு வச்சுக்கலாடா. ஏன் சிக்கு நல்லா இல்லையா பேரு? மதுரை பேருன்னு வச்சிடலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.